ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சமான தின் கிறிஸ்ப் பீஸா தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஹாஃப் கப் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போது ஒரு கப் அளவு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது கூட சால்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது குக்கிங் ஆயில் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவில் நீங்கள் நடுவில் இந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வச்சிருந்த ஈஸ்ட் மிக்சரை இதில் போட போகிறோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு பண்ணுவோமே அது மாதிரி நினைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பீஸா க்ரஸ்ட்டுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இது இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை இந்த பவுல்லையே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மேலே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போது இது மேலே நீங்கள் ஒரு ஈரத்துணி மாதிரி போட்டு மூடி வைக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பேப்பரில் வந்து கிளிங் ராப் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் போட்டுட்டு மேக்ஸிமம் 2 hours விடுங்க. மினிமம் 1 hour போதும். இப்போ பாருங்கள், 2 hours ஆயிடுச்சு. இந்த க்ரஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்கள் இது நார்மல் நம்ம பீஸாவுக்கு பண்ணுற மாதிரி பஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஓரத்துலேருந்து மட்டும் இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த மாவை இந்த பேக்கிங் ஷீட்டில் எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஏன் பேக்கிங் ஷீட்டில் எடுத்திருக்கேன்னா, என்கிட்ட இருக்க பீஸா ட்ரே பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸோடு இருக்குது. ஸோ நான் இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த ஹோல்ஸ் வழியாக கீழே இதாகுங்க. ஸோ ஷேப் மாறும். அதனால நான் தனியாக ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்து இதில் வைக்க போகிறேன். அதே இந்த ஹோல்ஸ் இல்லாமல் உங்கள்கிட்ட ட்ரே இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக இதில் ஆயில் கோட் ஒரு தடவை கொடுத்துட்டு அது மேலே ஜஸ்ட் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டைரெக்டாக இது மேலேயே பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்குலர் ட்ரெயின் இல்லை, நீங்கள் வந்து ரெக்டாங்குலர் ட்ரெயின் தான் அதில் கூட வச்சு பண்ணலாம். இப்போ திக்னஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கணும். நீங்கள் வந்து இது ஒரு 1/4 inch தான் திக்னஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நான் வந்து பீஸா ட்ரேயில் ஆயில் வந்து நான் இங்கே வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் அதையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பீட்ஸா நம்ம நல்லா ட்ரேயில் வச்சு இங்கே ஷேப் பண்ணியாச்சு. எட்ஜஸும் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ 200 டிகிரி செல்சியஸில் நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இது மேலே அதை நம்ம லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வந்து கொஞ்சம் கோல்டன் கலராக நம்மளுக்கு வரும் க்ரஸ்ட்டு, அதுக்காக. இப்போ இதில் நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபோர்க் வந்து லைட்டாக இப்படி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்மளுக்கு நல்லா இந்த இடம்லாம் வேகிறதுக்காக. அவ்வளோதான். இப்போது நம்ம இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த சாஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பீஸா சாஸ் கிடைக்கும் கடையில், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது மேலே சீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து மொசரெல்லா சீஸ் எடுத்துருக்கேங்க. நான் இன்னும் கொஞ்சம் செடர் சீஸை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். டாப்பிங்ஸ்க்காக எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆனியன் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் கேப்சிகம் எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது மேலே நான் பன்னீர் வந்து லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம லைட்டாக கொஞ்சம் சீஸ் சேர்த்துட்டு இனி நம்ம பேக் பண்ணலாம். கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போது 200 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு 15 மினிட்ஸ் ஒரு டைம் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதுவே போதும். இல்லைன்னா இனி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வேணால் ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போது நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. இது நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ தின்னாக வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்றைக்கி நம்ம பண்ண பீட்சாவில் பார்த்தீங்கன்னா நான் டாப்பிங்காக இன்றைக்கி பன்னீர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸா எடுத்துகிட்டு அதில் லைட்டாக வந்து நீங்கள் சில்லி பவுடரும் பெப்பரும் உப்பும் சேர்த்து நம்ம இன்றைக்கி பன்னீர் சாட்டே பண்ண மாதிரி அதையும் நீங்கள் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பீஸா மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.